என்னோட பேர் வந்து தினகராஜ். தூத்துக்குடி மாவட்டம், சாத்தான்குளம் வட்டம், நடுவக்குறிச்சி பக்கத்தில் சாலைப்புதூருங்கிற ஊர். இந்த பனைமர தொழில் வந்து நாங்கள் வந்து எங்கள் தாத்தா பாட்டன் எங்கள் பூட்டன் எங்கள் தலைமுறையாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தொழில் வந்து இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. இந்த தொழில் வந்து இப்போ நலிவடைஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, மரம் ஏறுறதுக்கு சரியான ஆள் கிடையாது. என்னென்னு பார்த்தா அது ஏற கஷ்டமாக இருக்கும். அதான் சரி இது ஏறுறதுக்கு என்ன வழி, ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படிங்கிறப்ப தான் இந்த மாதிரி இந்த படி கட்டணுங்கிற யோசனை வந்துச்சு. இது வந்து இப்போ யார் வேணாலும் ஏறலாம். இப்போ நான் ஏறலாம், இப்போ என்னோட பிள்ளைகள் காலத்துலேயும் அவங்களும் ஏறலாம். ஈஸியாக பயணி இறக்கலாம். அதேமாதிரி இந்த பனைமரத்துக்கு ஆகின செலவு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துல இந்த வருமானத்தை எடுத்துலாம். இது வந்து 15 வருஷம் ஓடும், மீதி 14 வருஷம் மிச்சம்தான். ரெண்டாவது, இந்த இதில் நல்ல வருமானம். ஒரு பால் மாடு கூட இந்த வருமானம் வராது அந்த அளவுக்கு. இதுக்கு இந்த பனைமரத்துக்கு எந்த செலவும் கிடையாது. இப்போ பயணி தண்ணி பாய்க்கணும், இல்லை உரம் போடணும், அந்த மாதிரி மருந்தடிக்கணும், அந்த எதுவுமே கிடையாது. நல்ல வருமானம் தர்ற தொழில். ஆனால் இது காலப்போக்கில் இதாகி எல்லாம் கடை வைக்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போயிட்டாங்க. இனி வர்ற தலைமுறையில் இனி வர்ற இளைஞர்கள் வந்து ஈஸியாக பணம் ஏறணும், நம்மளோட கருப்பட்டி இதை உற்பத்தியை பெருக்கணும், நம்ம வருவாய் ஈட்டணும், நம்ம சொந்த தொழிலாக பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது பண்ணுது. ஆனால் இளைஞர்கள் வந்து இனி இந்த பண தொழிலை காப்பாற்றணும்னா அந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கணும். அப்புறம் வந்து இந்த பனை தொழில் வருமானம் வந்து சாதாரணமாக அது நல்ல வருமானம். இது வந்து இந்த பனை மரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பயணி வரும். 20 லிட்டர் பயணி 5 கிலோ கருப்பட்டி உற்பத்தி ஆகும். 5 கிலோ கருப்பட்டி உற்பத்தி ஆகுதுன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். தொடர்ந்து 150 நாள் இந்த பனை மரத்தில் பயணி வரும். இதை வந்து இதே மாதிரி நிறைய படிக்கட்டி நிறையா ஆள் போட்டு நல்லா ஃபேக்ட்ரி அந்த நிறைய உற்பத்தி பண்ணி நல்லா இது பண்ணால் நல்ல வருமானம். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 நகை எடுக்கிற அளவுக்கு கருப்பட்டி உற்பத்தி ஆகும். இப்போ வேற ஆட்கள்கிட்ட வேலை செய்கிறோம், ஏதோ வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், இது பண்ணுறோம். அந்த நல்ல காசு நடமாடுற தொழில். இது வந்து இந்த படிக்கட்டு செய்கிறதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சு? இந்த படிக்கட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா போல் செலவாயிடுச்சு. அந்த படிக்கட்டு செய்கிறதுக்கு வந்து 60,000 ரூபா செலவாயிடுச்சு. ஆனால் இது வந்து ஒரு வருஷம் வருமானம். அந்த பனை மரத்தில் ஒரு வருஷத்துல 1 லட்ச ரூபாய்க்கு பயணி ஏறும். ஏன்னா ஒரு கணக்கு போட்டு பாருங்க, டெய்லி 20 லிட்டர் பயணி அசால்ட்டாக வரும். நல்ல பயணி போடும் அந்த பனைமரம். இந்த மாதிரி நிறைய இது அதான் நல்ல பயணி போடுற பனையில் இந்த மாதிரி படிக்கட்டி இது பண்ணால் நமக்கு நல்ல லாபம், நல்லா செய்யலாம். இது வந்து நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல இது வர்றது. இந்த சிந்தனை நார்மலாக வந்து பனை ஏறுறது வந்து நம்ம வந்து நம்மளா மனிதர்களாக தான் ஏறுவாங்க. இந்த படிக்கட்டு அமைச்சு இப்படி ஒரு பயணி ஏறணும், அப்படி ஒரு பனைமரத்தை காக்கணும், அப்படி சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த சிந்தனை எப்படி வந்துச்சுன்னா, நான் இப்போ போன வருஷம் வரைக்கும் நாங்கள் அந்த தொழில் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் இந்த தொழில் முடிய போகுதுங்கிற ஒரு மனசு கஷ்டம். பனைமரத்தை மேலே ஒரு பாசம். நம்மளுக்கு இவ்வளோ நாள் சாப்பாடு போட்டு நல்ல வாழ்க்கை தந்த இதை வந்து மறக்க முடியாமல் தான் சரி ஒரு ஞாபகார்த்தமாவது இருக்கட்டும், இந்த பனைமரத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஆனால் இதுவே வந்து அதுக்கப்புறம் எனக்கு இதவே தொழிலாக பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. என்னை அடுத்த வருஷம் வந்து இது மாதிரி நிறைய பனைமரத்துக்கு இது பண்ணி பயணி கருப்பட்டி உற்பத்தி பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். நிறையா புதுசாக தெரியாதவங்களுக்கும் இந்த பனைமரம் எடுக்கிறது எப்படி, பயணி எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து தொழில் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன்.